வணக்கம் மகளே. ஸோ இந்த வீடியோவில் மாயா விஜய் வர்மா ஆல்ரெடியே நம்ம பார்க்குற இந்த சீசன் 7 பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விஜய் வர்மா மாயாவுக்கு ஒரு அடிமை வேலை செய்யத்தான் வந்திருக்காரு அப்படி என்பது எல்லாருக்குமே தெரியும். அதை பப்ளிக்காக மாயாவை அவங்களோட திட்டத்தை பேசியிருக்காங்க. அர்ச்சனா அவர்களால் மாயா கடைசி வீக்கில் போட்ட திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்று 3 பேர் உள்ளுக்குள்ளே வருவாங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்க யார் யார், அடுத்தது மாயா அர்ச்சனாக்கு செய்த ஒரு கேவலமான ஒரு செயல் உண்டு, சரிங்களா? ஸோ இந்த 4 விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் விடயம் பார்த்தீங்கன்னா இந்த மாயாவும் விஜயவர்மாவும் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, இந்த மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க கண்ணாடி கிட்ட அந்த பாத்ரூம் ஏரியாவுக்கு பக்கத்தில் அவங்க பேசிக்கொண்டிருக்காங்க. பேசிக்கொண்டிருக்கக்குள்ள விஜயவர்மா மாயா சீரியஸாக அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, நீ சொன்னதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு. அப்போ இவர் விஜயவர்மா சொல்கிறாரு, இல்லை நான் உங்கள்கிட்ட தெளிவாக தான் சொன்னேன், ஆனால் அவனுங்க சொதப்பிட்டாங்கன்னு. யாரு? நிக்ஷனாக்கள். ஸோ பிளான் என்ன அப்படின்னா, கமல்ஹாசனோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த டாப் 5க்குள்ள மாயா கூட பூர்ணிமா, நிக்ஷன், ஜோபிகா இவங்களை எல்லாம் கொண்டு போறது தான். ஸோ இவங்க எல்லாருக்கும் தடையா பிரதீப் இருப்பாரு. பிரதீப்பை தூக்கி விட்டா ஈஸியா அந்த முதலிடம் மாயாக்கும் மீதி இடங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் என்று தான் கமல்ஹாசன் நினைச்சது. பிரதீப் என்ற அப்பாவி மேல அவ்வளோ பெரிய ஒரு பொய்யான ஒரு பழியை போட்டு அவரை வெளியில் அனுப்பினது. அங்கதான் அர்ச்சனா வந்தாங்க. யாருமே எதிர்பார்க்கல அர்ச்சனாக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் மக்கள் மத்தியில் கிடைக்கும். அர்ச்சனா அவர்களை வீழ்த்த முடியாத அளவுக்கு அர்ச்சனா அவர்கள் டைட்டில் அடிக்க போறாங்க அப்படி என்பதை யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அப்போ குழம்பிட்டானுங்க, சரிங்களா? அப்போ அதனால விஜயவர்மாவை திரும்ப உள்ளுக்குள்ள அனுப்புறாங்க. கமல்ஹாசன் சொல்லித்தான் விஜயவர்மா உள்ளுக்குள்ள வரார். விஜயவர்மாவோட ஃப்ரெண்டு தான் பிக் பாஸ் டீமுக்குள்ள ஒரு பெரிய பதவியில இருக்கு, சரிங்களா? அது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த அம்மா அப்புறம் கமல்ஹாசன் ரெக்கமெண்டேஷன் தான் மாயா. அப்போ எல்லாமே கூட்டாக பிளான் பண்ணி மாயாவை நீ ஒரு பெரிய மாசு மாதிரி காமிக்கணும், அர்ச்சனாவை டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த விஜயவர்மா மாயாவுக்கு ஒரு அடிமை ஒர்க் பண்ணத்தான் உள்ளுக்குள்ளே போனார். போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தனக்காக பேசியே இல்லை, மாயாக்காக பூர்ணிமாக்காக பேசியிருப்பாரு. அர்ச்சனா அவர்களை டவுன் பண்ணுறதே வேலையாக வச்சிருப்பாரு. பட் அதெல்லாம் ஒர்க்காக இல்லை. ஸோ இப்போ அவங்க எதிர்பார்த்தது நிக்ஷனு பூர்ணிமாலாம் ட்ரஃபைக்கில் இருப்பாங்கன்னு, ஆனால் அதெல்லாம் போயிட்டாங்க. அதைத்தான் மாயா இன்று விஜயவர்மா கிட்ட இந்த ரெஸ்ட் ரூம்ல பேசி கொண்டிருக்காங்க, நீ சொன்னதை செஞ்சிருக்கணும். ஸோ அவங்களோட பிளான்ல பெரிய அடி விழுந்துட்டு, சரிங்களா? இது ஒன்று நல்லா நினைச்சு பாருங்க மக்களே. அந்த டான்ஸ் மரதன் டாஸ் நடக்கும். அப்ப பூர்ணிமா சொல்லுவாங்க நிக்ஷன் வர்சஸ் விஜயவர்மா வரைக்குள்ள விஜய் வின் பண்ணிடுவாரு அப்படின்னு. அப்ப இந்த மாயா சொல்லும், இல்ல கண்டிப்பா விஜய் தோப்பான் அப்படின்னு. ஸோ அப்போ இதெல்லாம் ப்ரீ பிளானட் மக்களே. ஸோ உள்ளுக்குள்ளே மெடிக்கல் ரூமுக்குள்ள அடிக்கடி போயிட்டு வர்றது. மாயா விஜயவர்மாவோட ஃப்ரெண்டு இந்த ஷோவை நடத்துகிற ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒரு ஆள். கமல்ஹாசன் ஃபுல்லாக மாயாவுக்கு சப்போர்ட்ன்றதை விட கமல்ஹாசன் மாயாவுக்கு அடிமை. அப்போ நினச்சி பாருங்க, இப்படி ஒரு புள்ளி கேங்க எதிர்த்து அங்கே ஒருத்தங்க ஸ்ட்ராங்காக கொடிக்கட்டி நிற்கிறதுன்னா எவ்வளோ பெரிய விடயம். அதைத்தான் பிரதீப் பண்ணாரு, இப்போ அர்ச்சனா பண்ணி கொண்டிருக்காங்க, சரிங்களா? இதெல்லாம் பல மக்களால் உணர முடியும், புரியுது லைவ் பார்ப்பவர்களுக்கு. அதனால தான் அத்தனை கோடி பேரும் அர்ச்சனா அவர்கள் பக்கம் நிற்கிறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ இவங்களுக்கு இந்த பிளான் தோத்தோன்னே பயங்கரமான அடி. இதைத்தான் அந்த ஏரியாவில் இப்போ ட்விட்டரில் ஒரு வீடியோ வைரல் ஆகுது. இவங்க 2 பேர் பேசுகிற கான்வர்சேஷன், அதான் மேட்டர். அடுத்த மேட்டர் என்ன அப்படின்னா, ஃபைனல் வீக்கில் 6 பேர் இருக்காங்கல்ல. இப்போ இவங்க திங்க் பண்ணாங்க அர்ச்சனா அவர்கள் இந்த பாய்ஸ் கேங்கோடு இருப்பாங்க, மாயா தனியாக இருப்பாங்க. அப்ப பாருங்க, மாயாவை தனிமைப்படுத்திட்டார்கள், மாயா தனியே இருக்காங்க, தனித்து போராடுறாங்க அப்படின்னு ஒரு விண்பத்தை கிரியேட் பண்ணலாம். அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியோ பாய்ஸோட அவங்க இருக்காங்க பாருங்க, இங்க பாருங்க ஒரு பொண்ணை கவனிக்கல அப்படின்னு கிரியேட் பண்ணலாம்ன்றது அவங்களுடைய பிளான். ஆனா அங்க நடந்தது வேற. அர்ச்சனா 2 பக்கமும் பேசிக்கொண்டு தான் இருக்காங்க, அவங்க உண்மையா இருக்காங்க. ஸோ அதனால அவங்க போட்ட அடுத்த பிளானுமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ நல்லவங்க பக்கம் கடவுள் இருப்பாங்க அப்படி என்பது அர்ச்சனா விடயத்தில் உறுதியாக தெரிகின்றது. இது ஒரு விடயம் மக்களே. சரி, அடுத்தது இந்த எவிக்ட் ஆனவங்க இந்த வாரம் 3 வருவாங்க அப்படின்றதுதான் தகவல். அதில் இன்னைக்கு வரப்போகிற நபர்கள் மேபி இன்னைக்கு முதலாவது ப்ரோமோ 2வது ப்ரோமோவில் அதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்க.
நமக்கு வந்த தகவல்களின்படி ஆயிசு, அப்புறம் வினுஷா, அப்புறம் அனன்யா, இந்த 3 பேரும் இன்னைக்கு வருவாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேபி லிஸ்ட்டை வந்து மாற்றுறாங்களான்னு எனக்கு தெரியலை. ஆயிசு வாரதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. பட் வந்து மக்களின் கருத்துக்கள் அவங்க அங்கே சொன்னாங்கன்னா, அர்ச்சனாவின் பக்கம் நின்றாங்கன்னா அவங்களுடைய நெகட்டிவிட்டி குறையும். லெட்ஸ் சி மக்களே, வினிஷா என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ வினிஷாவுக்கு ஒரு நல்ல சான்ஸ் உண்டு திருப்பி கொடுக்க. மாயா வச்சு செஞ்சாங்கன்னா செமையாக இருக்கும். லெட்ஸ் சி. சரிங்களா? இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்களுக்கு இந்த மாயா செய்த கேவலமான விடயம். இதற்கு முதல் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அர்ச்சனா அவர்கள் இன்று எபிசோடில், இன்று லைவ் எபிசோடில் எல்லாம் கட்டிங் எல்லாம் லைவ் பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ தூரம் இந்த பாய்ஸ் கேங்கர்ஸ் அண்ட் மாயா இவங்கெல்லாம் அந்த டாஸ்க்ன்ற பேரில் அர்ச்சனா அவர்களை நோகடித்தார்கள். அர்ச்சனா அவர்கள் வந்து எவ்வளோ கவலையில் இருக்காங்க அப்படி என்பதை எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? மனித பிறவிகளால் அதை உணர முடியும். மிருகங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. சரியா? அர்ச்சனா அவர்களை பற்றி தப்பாக பேசுறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மனித பிறவிகள் லிஸ்ட்லேயே வர முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூட நல்ல மனிதர்களுக்கு அர்ச்சனாவில் அந்த வழியை வந்து புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? முக்கியமாக பெண்களுக்கு. ஸோ அப்போ அர்ச்சனா அவர்கள் வந்து அதை அங்கே அந்த 6 பேரில் இருக்கிறது ஒரே ஒரு பெண் மாயா. மீதி 4 பாய்ஸும் அர்ச்சனா அவர்களுக்கு எதிராக வந்து செயற்படுறாங்க. அர்ச்சனாவை பார்த்தாலே வன்மத்தை கொட்டுறாங்க, மனசாட்சி இல்லாமல் இந்த தினேஷ், விஷ்ணு அப்படின்றதுங்க. ஸோ அப்போ அர்ச்சனா அவர்கள் அந்த கவலைகளை மாயா கிட்ட சொன்னாங்க. அந்த டாஸ்க் முடிஞ்சு வெளியில் போய்க்குள்ள அர்ச்சனா முன்னுக்கு சொல்லி கொண்டு போகிறாங்க அவங்களோட கவலைகள், மனதில் இருக்கிற வேதனைகள், இவங்க பண்ணுற வேலைகள் எல்லாம். அப்போ இந்த மாயா அப்படியே எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று பண்ணும். அர்ச்சனா திரும்ப அந்த காலை அப்படியே எடுக்கும். இதே வேலை தான் ஒரு 4 வீக்குக்கு முதல் நாமினேஷனில் அந்த ட்ரெஸ்ஸஸை வச்சு டஸ்ட்பினில் போடுற அந்த நாமினேஷனில் அர்ச்சனாவோட பேர் வந்தோன்னா அர்ச்சனாவுக்கு பின்னால் இந்த மாயா ஒரு சைகை மாதிரி பண்ணும். அர்ச்சனா திரும்பி பார்த்தோன்னே வேற மாதிரி கதையை மாற்றிடும். சரிங்களா? இதே சையைத்தான் விக்ரம் வெளியில் போய் கேவலமாக பண்ணியிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரதீப் அவர்களுக்கு பல தடவை இந்த மாயா இப்படி பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து அர்ச்சனா அவர்களுக்கு வந்து பண்ணுது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்த ஒரு பிக் பாஸ்லயே இப்படி இந்த ஷோவில் 2வது வீக் வெளியில் போண்டிய ஒரு நபர் இவ்வளவு நாள் மக்களோட ஓட்டே இல்லை, இப்போ கூட இல்லை. சரிங்களா? ஹிந்திக்காரங்கிட்ட காசு கொடுத்து போட வச்சு கொண்டிருக்காங்க. ஸோ இப்படி இந்த வீட்டுக்குள்ளே இருக்க தகுதி இல்லாத ஒரு நபர், மாயா போன்ற ஒரு நபர் ஒன்று டாப் 6 அதுவும் ஃபைனல் வீக்குக்குள்ளே இருக்கிறதுன்னா அது இந்த பிக் பாஸ் சீசன் 7 தான். இப்படி ஒரு கேவலம் எங்கேயுமே நடக்காது. இப்படி ஒரு அநீதி எங்கேயுமே நடக்காது. இந்த அநீதியும் கேவலங்களும் இவ்வளவு தூரம் தலை தூக்கி நடக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், முதல் காரணம் இந்த ஷோவை நடத்துகிற மாயா ஹாசன். சரிங்களா? குரங்கு கையில் மாலையை கொடுத்தா என்ன ஆகும்? இப்படிதான் நடக்கும். சரிங்களா? ஓகே மக்களே, அர்ச்சனா அவர்களுக்கு ஓட் போடுங்க. ஹாட்ஸ்டாரில் ஓட் போடுங்க. அதுக்கப்புறம் மிஸ்கால் ஓட்டு வந்து போடுங்க. அண்ட் அதே நேரத்தில் அன்அஃபிஷியலாகவும் ஓட்டை வந்து போடுங்க. சரிங்களா? நன்றி.